அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மைத்ரா மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட் 11ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான கொஷின் தான், பேசிக் கொஷின் தான் எல்லாமே. அடுத்த டெஸ்ட்டில் எல்லாமே கடினமாக வரும். 25,000 அசலுக்கு 8% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க. 25,000 அசலு, 8% வட்டி, 8/100. எத்தனை வருஷம்? 3 வருஷம். பெருக்குனா ஆன்சருங்க. 2 கேன்சல் ஆயிடுச்சு. 250 3 டைம் பெருக்குனா 750ங்க. 750 பெருக்கல் 8 0. 7 5 8 பெருக்குனா 8 40, மீதி 4. 7 8 56, 56 கூட 4 கூட்டினா 60. 6,000 ரூபாய். ஆப்ஷன் ஏ சாதாரண கொஷின். ரெண்டாவது கொஷின். அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து 5,000 ரூபாய் கடனாக பெற்றார். 5,000 ரூபாய் கடனாக பெற்றார். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. எவ்வளோ சதவீதம் வட்டி? 5% வட்டி. 5% வட்டியில் 3 வருஷத்துக்கு கடனாக பெற்றோம். 2 கேன்சல் ஆயிடுச்சு. 5 25, 250 பெருக்கல் 3. 3 250, 750. 3 வருஷம் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய தொகை 5,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. 750 ரூபா வட்டி. அப்போ அவர் செலுத்த வேண்டிய தொகை 5,750 ரூபா. அடுத்த கொஷின். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு 10% தனி வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 750 செலுத்தினார். தனி வட்டியாக 750 செலுத்தினான். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. எவ்வளோ சதவீதம் வட்டி? 10%. 10/100. எவ்வளோ அசலு? தெரியாது. அசலு வருஷம், வட்டியை பெருக்குனா தனி வட்டி கிடைக்கும். இது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அடித்தா ஆன்சர் 0 கேன்சல் ஆகிடுச்சு. 4 2 I 2 10. P = 750 பெருக்கல் 5 0. I 5 25, 7 5 35, 37. 3,750. இங்கே பாருங்கள். அடுத்தது ஆண்டு கணக்கு. எத்தனை வருஷத்தில் ரூபாய் 5,600 ஆனது 6,720 மாறுது? எத்தனை வருஷத்துலன்னு தெரியல. அந்த வருஷம் கண்டுபிடிக்கணும். 6% வட்டியில். சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 6,720 கழித்தல் 5,600. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ செலுத்தியிருக்கார் பாருங்க அவர். 0 0 2 1 1. 1,120 ரூபா வட்டி மட்டும் கொடுத்துருக்கோம். 1,120 ரூபா வட்டி. அசல் எவ்வளோ? 5,600. எத்தனை சதவீதம் வட்டி வீதம்? 6%. 6/100. எவ்வளோ வருஷம்? தெரியாது. எண்ணு 2 அடிச்சிட்டேன். எண்ணெய் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டேன். 1,120 வகுத்தல். பெருக்கில் இருக்கிறதெல்லாம் சமத்துக்கு எந்த பக்கம் இருந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். 1 56 56, 2 56, 112. இல்லை 2ஆல் அடிக்கலாம், அடிங்க. 4ஆல் அடிக்கிறதுனால அடிங்க. 20/6. 2 20. 3 வருஷத்தில் எங்கேயுமே 10/3ன்னு இருக்காது. 10 3ஆல் வகுத்தோம்னா 9, மீதி 1. அப்போ எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். 3 1/3. 3 இந்த 3 ஃபஸ்ட்டு இங்கே எழுதிட்டோம். இந்த 1 இங்கே எழுதிட்டோம். இந்த 3 மேலே எழுதிட்டோம். 3 1/3 ஆண்டுகள். அடுத்த கணக்கு போயிடுவாங்க. சதீஷ்குமார் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து 79,040 செலுத்தினார் எனில் வட்டி வீதம். 79 ரூபா. 79,040 ரூபா கொடுக்குறோம். வாங்கினது 52,000. இப்போ வட்டி மட்டும் பாருங்கள் எவ்வளோன்னு. 27,040 ரூபா. 27,040. அசல் எவ்வளோ? 52,000. வருஷம் எவ்வளோ? 4 வருஷம். வட்டி வீதம் என்ன? தெரியாது. அதுதான் x/100ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 2 அடிச்சிட்டேன். அடுத்தது பாருங்கள். எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். 27,040 பெருக்கில் இருக்கிறதெல்லாம் சமத்துக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிரும். 4 பெருக்கல் 520. 1 0 அடிச்சிட்டேன். 4ஆல் அடிக்கிறேன். 6 4 24, மீதி 3 30. 7 4 28, மீதி 2. 6 4 24. மறுபடியும் 6ஆல் அடிக்கிறேன். 676 வகுத்தல் 52ன்னு இருக்குது. 13 2, 13 4 52. 4ஆல் அடிக்கிறேன். 1 4 4, மீதி 2.
6 நாங்க 24, 9 நாங்க 36, 13 13 169. அப்போ ஆன்சர் என்னங்க? 13%. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அருமையான கொஸ்டின். ஒரு அசல் 46,000 தனி வட்டி மூலம் ஓராண்டு 9 மாதம், ஓராண்டு 12 மாதம் 9 மாதம் கூட்டின மாசமா கன்வெர்ட் பண்றேன். 21 மாதம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். 3 அடிக்கிறேன். 7 21, 4 12. இப்போ 46,000 ரூபாய் அசல். அசல் வந்து 46,000 பெருக்கல் எவ்வளோ வட்டி வீதம் தெரியாது, x/100. வருஷம் பெருக்கல் 7/4. இதெல்லாம் பெருக்குனா எவ்வளோ வருது பாருங்க. 46,000லேருந்து 52,000லேருந்து எதை கழிக்கணும்? 46,000 கழிக்கணும். 52,440 கழிச்சோம்னா என்ன வருது? 0. 4 4 6. 6,440 ரூபா வட்டி. 2 0 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். வேறு எதுவும் பண்ணல. எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். 6,440 வகுத்தல் 460 பெருக்கல் 7. இந்த பக்கம் வகுத்தல் இருக்கிறனால இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாயிரும். அடிக்கிறாங்க பாருங்கள். 0 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். 7 7 7, 9 7 63, மீதி 1, 2 7 14, 1 46 46, 2 46 92. அப்போ அடித்தா என்ன ஆன்சர் வருது பாருங்கள்? 8%. 8% ஆன்சர். இதெல்லாம் முக்கியமான கணக்கு. எல்லாமே புத்தகத்தில் இருக்கிற கணக்குங்க. அடுத்ததில் டிஎன்பிசியில் கேட்டதுக்கு பார்த்துக்கோம். அடுத்தது 7வது சம். எந்த தொகையானது 12% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 17,000 உயரும்? இங்கே பாருங்கள், ஃபார்முலா வச்சும் போடலாம், சரி பர்சன்டேஜ் வச்சும் போடலாம். நான் பர்சன்டேஜ் வச்சு போடுறேன். 3 வருஷத்தில் எவ்வளோ? 12%. ஒரு வருஷத்துக்கு 12%. 3 வருஷத்துக்கு 36% அதிகமாக இருக்குமா? அப்போ 136%. அதுதான் என்னது? 17,000. 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது நம்மளுக்கு தெரியல. சரிப்பாங்க, 136x ஈக்குவல் டு இதை இப்படி பெருக்கிறேன், இதை இப்படி பெருக்கி ஈக்குவல் பண்ணுறேன். 17,000 பெருக்கல் 100 x ஈக்குவல் டு 17,000 பெருக்கல் 100 டிவைடட் பை 136. சரி, அடிக்கிறேன். எதால் அடிக்கிறேன்னு பாருங்கள். 4ஆல் அடிச்சிடலாம். 4ஆல் அடிக்கிறேன். 25 4 25 4 100, 3 நாங்க 12, மீதி 1, நாங்க 16, 1 17 17, 2 17 34, 1 2 500 2 1000, 500 பெருக்கல் 25, 5 25, மீதி 2, 2 5 10 12, 2 0க்கு 2 0. இப்போ என்னங்க வருது? 12,500. இங்கே பாருங்க, அடுத்த கணக்கு. 3000 அசலுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4,000 அசலுக்கு 12% என 4 ஆண்டுகள் வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன? அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 3,000 ரூபாய் இருக்குது. 8% என தனி வட்டிக்கானது, இதுக்கு வழங்கப்படும் தனி வட்டி எதுக்கு சமம் சொல்கிறாங்க? நிகர்னா சமம். 4,000 ரூபாய்க்கு 12%க்கு 4 வருஷத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு தெரியல, இதை எப்படி வச்சுக்கோம். 8% எப்படி எழுதுவோம்? 8/100. இந்த 100 அடிச்சு விட்ருவோங்க. இந்த எண் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. 4,000 பெருக்கல் 12
பெருக்கல் 4 டிவைடட் பை 3000 பெருக்கல் 8. ஒரு 4 2 8 3 0 3 0 அடிச்சு விட்டேன். 1 2 2 2 4 4 2 8. சரி 4 12 2ஐயும் 4ஐயும் பெருக்கினா எவ்வளோ 8 8 ஆண்டுகள் ஆகும். அடுத்தது 9வது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி விகிதத்தில் 2 வருஷத்துல 6200 ஆயிடுது. 3 வருஷத்துல 6800 ஆகுது. தனி வட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் பண்பு இருக்குது. வட்டி வருஷம் மாறினாலும் வட்டி ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வருதோ அதே தான் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கும் 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்கும் அதே தான் வட்டி. அதாவது வருஷம் வட்டி மாறாமல் இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வருதுன்னு பாருங்கள், 600 ரூபாய் வட்டி. அப்போ 2 வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளோ 1200 ரூபாய். இதுலேருந்து அசல் கண்டுபிடிச்சிடலாமா? அசல் கண்டுபிடிச்சிடலாம். 6200ல் 1200 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ 5000. இந்த 5000 எப்படி வந்துச்சு? இந்த 6200ல் 1200 கழிச்சிட்டேன். அப்போ அசல் 5000 ரூபாய். அந்த தொகைன்னு கேட்டாங்க. அந்த தொகையில் வட்டி வீதம். தொகைன்னு கேட்டால் 5000 கொடுத்தணும். வட்டி வீதம். அப்போ 5000 ரூபாய் அசல். ஒரு வருஷம் வட்டி வீதம் தெரியாது x/100. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வருது 600 ரூபாய். 2 0 2 0 அடிச்சிட்டேன். x = 600 வகுத்தல் 50 அடித்தோம்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 12%. அப்போ அந்த வட்டி வீதம் எவ்வளோ 12%. இங்கே பாருங்க, அருண் என்பவர் பாலாஜி என்பவர்களுக்கு ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு 3000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தம் 2200 வட்டியாக அருண் பெற்றான் எனில் வட்டி வீதம் 5000 ரூபாவை ஒருத்தருக்கு எத்தனை வருஷத்துக்கு தரான்? 2 வருஷத்துக்கு. வட்டி வீதம் என்ன தெரியாது, x/100. இன்னொருத்தனுக்கும் தரான். இன்னொருத்தன் யாரு? இன்னொருத்தன் யாராக இருந்தால் என்ன கணக்கு நம்ம வச்சுக்கோம். 3000 ரூபாய் 4 வருஷத்துக்கு x/100. இவங்க 2 பேர்த்துக்கு கொடுத்ததுல எவ்வளோ காசு வாங்குறாரு? 2200 வாங்குறாரு. இப்படி எழுதி கூட்டிக்கணும். ரெண்டுத்தையும் கூட்டினா தானே 2200 வரும். அதனால தான் கூட்டுறோம். இப்போ 0 0 அடிச்சு விட்ருவோம். 2 0 2 0 அடிச்சிட்டேன். 2 0 2 0 அடிச்சிட்டேன். 100 x கூட்டல் 3 4 12 120 x = 2200. x = இதை ரெண்டுத்துக்கு கூட்டினா 220. x = 2200 டிவைடட் பை 220 அடித்தா எவ்வளோ வருது? 10%. 10%. சாதாரண கணக்கு. 11வது கணக்கு. ஒரு தொகையானது 4 வருடங்களில் 2 மடங்காகிறது. 4 வருஷத்துல 2 மடங்காயிடுச்சு. இது ஃபஸ்ட் எழுதிங்க. ஒரு தொகையை 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். 2 மடங்குன்னா 200 ரூபாவா? அப்போ தனி வட்டி எவ்வளோன்னு பாருங்கள், 100 ரூபாய். அசல் 100 ரூபாய், 4 வருஷம், வட்டி வீதம் தெரியாது x/100 = 100. இந்த 100 எப்படி வந்துச்சு? இது தனி வட்டி, இது அசல். இது ஃபார்முலாவில் வரும். 100 100 கேன்சல் ஆயிடுச்சு. x = எவ்வளோ? 100/4. எவ்வளோங்க சார்? 25%. 25%. அடுத்த கணக்கு. 6% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி 60 எனில் அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி வீதம் எனில் தனி வட்டி எவ்வளோன்றாங்க. சரி, அசல் கண்டுபிடிச்சிடும். அசல் கண்டுபிடிக்காமல் கூட போடலாம். நான் அசல் கண்டுபிடிச்சி போடுறேன். 6%ல் 3 வருஷத்துக்கு தனி வட்டி 6%. 6/100 3 வருஷம் எவ்வளோ வந்துடுச்சு? 90 ரூபாய். அசல் தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். p = 90 பெருக்கல் 100 டிவைடட் பை 6 பெருக்கல் 3 15 5 500 ரூபாய் அசல். 15 6 90 5 15 500 ரூபாய் அசல். 500 ரூபாய்க்கு 6 வருஷத்துக்கு 7% வட்டின்றாங்க. 2 0 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 5 30 30 பெருக்கல் 7 210. ஆன்சர் 210. 13வது கொஸ்டின்.
3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய். தனி வட்டி 2200க்கு அதே காலத்துக்கு வட்டியை விட 40 ரூபாய் அதிகம் எனில் வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3100 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு வருது ஒரு அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு அந்த தனி வட்டி 3100 ரூபாய்க்கு வருது. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷம். எத்தனை வருஷம்? 4 வருஷம். வட்டி வீதம் தெரியாது. x/100ன்னு வச்சுக்கிட்டேன். சமம் 2900 ரூபாய்க்கு எத்தனை? அதே காலத்திற்கு 4 வருஷத்துக்கு அதே வட்டி வீதம் x/100. இதை விட எவ்வளோ அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்க? 40 ரூபா அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட் நம்ம 0 0 அடிச்சிட்டோம். 2 0 2 0 அடிச்சிட்டேன். இந்த 2 0 2 0 அடிச்சிட்டேன். 4 3 4 12 124x இந்த பக்கம். இந்த பக்கம் 6 4 9 36 மீதி 116x ப்ளஸ் 40. 124xல் 116x கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்குது? 40. அப்போ 8x = 40. அப்போ x = எவ்வளோ பாருங்கள்? 5%. அப்படியே ஈக்குவல் பண்ணி போடுறோம். இங்கே ஏன் கூட்டல் போடுறோன்னா இதுக்கு தான் அதிகமாக அமௌண்ட் வரும், இதுக்கு கம்மி அமௌண்ட் வரும். அது ரெண்டு ஈக்குவல் பண்ணி போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கவனிச்சிக்கோங்க. 5 இல்லை ஆப்ஷன்லேருந்து கூட போடுங்க. ஆப்ஷன்லேருந்து எப்படி போடுறது பாருங்கள். 3100 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு 5%. 20 20 620 ரூபா வட்டி வருது. எதுக்கு? 3000. அதே 2900 ரூபாய்க்கு கண்டுபிடிப்போம். 2900 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு 5%. 29 × 20 580. 40 ரூபா வித்தியாசம் வருதா? வந்துடுச்சு. கரெக்டு. நம்ம போட்டிருக்கிறது கரெக்டு. அடுத்து பாருங்கள். ரூபாய் 800 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 920 ஆகிறது எனில் வருட வட்டி 3% உயர்த்தப்பட்டால் அதே காலத்திற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 800 ரூபாய் 3 வருஷம், வட்டி தெரியாது, x/100 என்ன ஆயிடுச்சு? 920னா எவ்வளோ வட்டி? 120 ரூபா வட்டி. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. x = 120 டிவைடட் பை 8 × 3 4 40 5%. 3%. 800 ரூபாய்க்கு 5% 3% உயர்த்தினா எவ்வளோ? 8. 8/100 எத்தனை வருஷம்? 3 வருஷம். இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 64 × 3 4 12 19 192 ரூபா. அப்போ என்ன ஆகும்? 800 கூட 192 கூட்டினா எவ்வளோ? 992 ரூபா ஆகும். அடுத்தது 15வது கணக்கு. ரொம்ப சாதாரண கணக்குங்க. வருஷமும் வட்டி வீதமும் காலமும் சமம்னா ரூட் போட்டுக்கிட்டு 16/25 இது ஃபார்முலாங்க. பெருக்கல் 100. இங்கே பாருங்கள் 4 64க்கு ரூட் எடுத்தால் என்னங்க வரும்? 8% ஆன்சர். எப்போ இது யூஸ் பண்ணணும்? வட்டி வீதமும் காலமும் சமம்னு போது யூஸ் பண்ணணும். எல்லாம் 100 ரூபான்னு வச்சுட்டு போடுங்க, கரெக்டாக தான் வரும். அடுத்த கொஷின். ஒரு சந்தேக மொழி குறியீட்டினுள் பிளேட்டை 45ன்னு எழுதுறாங்க, பிளிக்கை 13ன்னு எழுதுறாங்க. அப்படின்னா பேஸ்ட்டை எப்படி எழுதலான்னு கேட்குறாங்க. இப்போ பிக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். பி 16, எல் 12, ஏ 1, டி 20, இ 5 எல்லாத்தையும் கூட்டினா 54 வருது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 45. அப்போ திருப்பி எழுதியிருக்காங்க. இதுவும் அடுத்ததும் சரியாக வருதான்னு பார்ப்போம். சாரி, இதுக்கு எழுதுனா என்ன வருது பாருங்க. 2, எல்லுக்கு 12, ஈக்கு 5, ஏக்கு 1, கேக்கு
கே 11 கூட்டினா 31 வருது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 11 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? பேஸ்ட்டையும் நம்ம கூட்டணும். பேஸ்ட்டை கூட்டினா எவ்வளோ வருது? 61. திருப்பி எழுதுனா 16. 1 2 ஏபிசிடிக்கு 1 2 கொடுங்க, கொடுத்தீங்கன்னா வந்துடும் 16. அடுத்துட்டு பியூல். பியூவில் 50ன்னு எழுதுறாங்க. பியூவில் 50ன்னு எழுதுறாங்க. எஃப்க்கு என்ன வேல்யூ? 6. யூக்கு என்ன வேல்யூ? 21. ஈக்கு என்ன வேல்யூ? 5. எல்லுக்கு என்ன வேல்யூ? 12. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள்? 17, 23, 44 தான் வருது. ஆனால் அவங்க 50ன்னு கொடுத்துருக்காங்க. 44 கூட எது கூட்டினா 50 வரும்? 6 கூட்டியிருக்காங்க. ஜேஇஇஆர். ஜே எவ்வளோன்னு பாருங்கள். ஜே எவ்வளோ? 10. இ எவ்வளோ? 5. 5. ஆர் எவ்வளோ? 18. கூட்டினா எவ்வளோ வருது? 20, 20, 38 தான் வருது. ஆனால் 6 கூட்டினா 44ன்னு கொடுத்துருக்காங்க. பேர் எஃப் 6, ஏ 1, ஆர் 18, இ 5. எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது நம்மளுக்கு? 30. 5, 23, 24, 30. 30 கூட 6 கூட்டினா 36. ரொம்ப சாதாரண கணக்குங்க. சாதாரண. ஏஜ் இல்லை, அதுக்கு முன்னாடி ஜே. ஜே 17ன்னு சொல்கிறாங்க. ஜே 17 எப்படி வரும்? ஜே 10 தானே வரும். ஜேக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது பாருங்கள். ஜேக்கு ஆப்போசிட் ரிவர்ஸ்லேருந்து எழுதுனா ஜே 17ன்னு வரும். என்ன ரிவர்ஸ்லேருந்து எழுதுனா 13ன்னு வரும். அப்படிங்கும்போது ஜூனியரை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ரிவர்ஸ்லேருந்து எழுதுனா, ரிவர்ஸ்லனா இசட்டுக்கு 1, ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 3 இந்த மாதிரி எழுதிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜூனியரை எப்படி எழுதலாம்னா எழுதிட்டு வாங்க. என்ன வருதுன்னு பாருங்கள். 17, 6, 13, 81, 26. ரிவர்ஸ்லேருந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். போன உடனே கொஷின் பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். கொஷின் பேப்பர்லாம் ரஃப் சீட்டில் பேக் சைட்டில் எழுதி வச்சுக்கணும். 35, 91 கேரை எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ணல அவங்க. 35, இந்த 35 எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏ 1 ஸ்கொயர் 1, சி 3 ஸ்கொயர் 9, இ 5 ஸ்கொயர். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 25. இப்போ ஸ்கொயர் பண்ணி கூட்டினா தான் 35 வருது. அதே மாதிரி ஏஜ்டும் வருதான்னு பார்த்துருவோம். ஏ 1 ஸ்கொயர் 1, ஜி எத்தனைங்க? ஜி 7, 7 ஸ்கொயர் 49, 7. இ 5 ஸ்கொயர் 25. டி 4 ஸ்கொயர் 16. கூட்டினா 91 வந்துடுச்சு. இப்போ கேருக்கு நம்ம எழுதுவோம். கேருக்கு இதே மாதிரி எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 359 வரும். சி 3 ஸ்கொயர், ஏ 1 ஸ்கொயர், ஆர் 18 ஸ்கொயர். 18 18 எவ்வளோ? 324. 5 ஸ்கொயர் 25. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 359. அடுத்தது பெட். பாருங்க, அடுத்ததும் சாதாரண கொஷின். பெட் 2, 5, 4. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், டி 4 ஸ்கொயர் 16, ஐ 9 81, ஜி முன்னதாக போட்டோம். ஜிக்கு வேல்யூ எவ்வளோ? 7. 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள்? 16, 81, 49. அடுத்தது 21வது கொஷின். 21 ரொம்ப ஈஸியான கொஷின் தாங்க. ஏ 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏவை ஃபஸ்ட்டு வேல்யூ 2ன்னு வச்சுக்கணும். ஓவை 20ன்னு சொல்லிட்டாங்க. ஓக்கான மதிப்பு என்ன? 15 தான். எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ SAW. எஸ்ஸுக்கு வேல்யூ எவ்வளோ? 19. 19 பெருக்கல் 2 38. ஏக்கான வேல்யூ எவ்வளோ? 1 பெருக்கல் 2. டபுள்யூக்கான வேல்யூ எவ்வளோ? 23 பெருக்கல் 2. 23 2 46. கூட்டம்னா எவ்வளோ வந்துச்சு? 40 86. ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். ஆன்சர் 86. அடுத்தது
எஃப் பென் என்பதை கேவிஎம் என்றும், பெண்ணை வந்து கேவிஎம்னு எழுதணும். கேன் என்பதை இசட்டு எக்ஸ் இசட்எம்னு எழுதுறோம். என்ன ஆயிருக்குது பாருங்க. ஆப்போசிட் லெட்டர். பிக்கு ஆப்போசிட் லெட்டர் கே, இக்கு ஆப்போசிட் லெட்டர் வி. அதாவது ஏபிசிடியை எழுதும்போது இதுக்கு நேராக என்ன வருதுன்னு கேட்டாங்கன்னா, பிக்கு ஆப்போசிட் கே, இக்கு ஆப்போசிட் வி, என்னுக்கு ஆப்போசிட் எம், சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், ஏக்கு ஆப்போசிட் இசட், என்னுக்கு ஆப்போசிட் எம். அப்போ கன்னுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஜிக்கு ஆப்போசிட் டி, யூக்கு ஆப்போசிட் எஃப், என்னுக்கு ஆப்போசிட் எம். ஆன்சர் டிஎஃப்எம். அடுத்தது 23ல் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. BLISS என்னவா மாறிக்குது பாருங்க. பி ஏவா மாறிடுச்சு, எல் எம்மா மாறிடுச்சு, ஐ என்னவா மாறிடுச்சு பாருங்க. ஐ எதுவுமே மாறல, ஐயாவே இருக்குது. அப்போ எஸ் டி அதுக்கு முன்னாடி இருக்குது. இந்த எஸ்ஸுக்கு அடுத்தது ஆர். அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. கரெக்டாக இருக்குது. ஜப்பானும் அதே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாமா. ஜப்பான் பியாவே இருக்கணும். ஏக்கு முன்னாடி என்ன வரும், ஏக்கு அடுத்தது என்ன வரும், பி. ஐ, எம்முக்கு அடுத்தது ஓ, இசட். கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஆன்சர் என்ன கேட்குறாங்க, GLOBE. ஓக்கு நேராக ஓ, எம், எல்லுக்கு அடுத்துட்டு எம், ஜிக்கு முன்னாடி எஃப், இக்கு அப்புறம் எஃப், ஏ பிக்கு முன்னாடி ஏ, MFOFA. சி ஆன்சர். அடுத்தது பாருங்க. சாதாரண கணக்கு. கப் என்பதை DAO என்போம். கப்பை DAOன்னு சொல்கிறோம், ரன்னை SEMன்னு சொல்கிறோம். அப்படின்னா BADயை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சிக்கு அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. யூவுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. யூவுக்கு அப்புறம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் ஏ? வவ்வல்ஸ் எழுதிருங்க. ஏ, இ, ஐ, ஐ, ஓ, யூ. இங்கே பாருங்க, யூக்கு அப்புறம் என்ன வருது, ஏ வருது. பிக்கு அப்புறம் என்ன வருது பாருங்க. பிக்கு அப்புறம் இது சிக்கு அப்புறம். பிக்கு அப்புறம் வந்துச்சுன்னா கியூ வரும். ஆனால் இங்கே ஓ வந்துருக்குது. பிக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஓ. அப்போ இது +1, இது -1. அடுத்து ரன் பார்ப்போம். RAN. ஆருக்கு அப்புறம் எஸ், ஏக்கு அப்புறம் இ, என்னுக்கு முன்னாடி எம். கரெக்டாக இருக்குது. அப்போ BAD. பிக்கு அடுத்தது சி, ஏக்கு அடுத்த வவல் இ, டிக்கு முன்னாடி சி. அப்போ என்ன வரும், CEC. லாஸ்ட் OFM. OFM = எம்னு சொல்லிட்டாங்க. OFM. எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்கள். கூட்டினா இருக்கிற லெட்டர் வருதான்னு பாருங்கள். ஓக்கு என்ன வேல்யூ, ஓ. அந்த ஓவை விட்டுருங்க. எஃப்க்கு என்ன வேல்யூ, 6. ஜிக்கு என்ன வேல்யூ, 7. ரெண்டுத்தையும் கூட்டினா 13. 13வது இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், எம். சிஎம், சி 3, எம் 13. ரெண்டுத்தையும் கூட்டினா 16. 16வது இடத்துல இருக்கிறது என்னது, பி. இப்போ KID. கே விட்டுறணும் தானே, கே விட்டுறணுமா, விட்டுறணும். கொஷினில் ஒரு சின்ன கரெக்ஷனுங்க. KDE தானே வரணும், ஐ வரக்கூடாது. இப்போ கேவை விட்டுறணும். டிஏ கூட்டினா என்ன வரும், டி 4, இ எவ்வளோ, 5. ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ, 9. 9க்கு நேராக என்ன வரும், ஜேவா ஐயா, ஐ. 9க்கு நேராக என்ன வரும், ஐ. ஆன்சர் வந்து ஐ.
தேங்க்யூ. அடுத்த டெஸ்ட்டும் இதே டெஸ்ட் தான். நாளைக்கு நடக்கும். தேங்க்யூ.